நல்ல சம்பளம் அன்றைக்கி ஒரு ஹெல்ப்பர் கூட ரூ. 800 கொத்தனார்லாம் 1000, 1500 வாங்குற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ஒரு கோட்டர் அடிச்சு போட்டு ரூ. 150 கொடுத்துட்டு அது பத்தலன்னு சொல்லி மறுபடியும் குடிக்கிறான். இதெல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. பணங்கள் நாளைக்கு நம்ம ஒரு 10 நாள் உடம்பு சரியில்லாமல் கிடந்தாலும் கூட நம்மளுக்கு அந்த செலவு பண்ண காசு கூட நம்ம கையில் இருக்கணும். அடுத்தவங்கிட்ட போய் கை நீட்டக்கூடாது. தை பிறந்தா வலி பிறக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மாறாமல் இருந்தோம்னாக்கா அது ஒரு வலியும் பிறக்காது. நம்ம முதல்ல மாறணும். நல்ல சிந்தனை வேணும். நம்ம வந்து நம்ம கஷ்டப்படுற காசை நம்ம சேமிக்கணும். தேவையில்லாத செலவுகளெல்லாம் விட்டுட்டு நம்ம சேமித்து வச்சா தான் நமக்கு நல்லது, நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லது, குடும்பத்துக்கு நல்லது. ஒரு நாளைக்கு ரூ. 150னாக்கா மாதம் 4500 கவர்மெண்ட்டுக்கு தான் லாபம். அதை யோசனை பண்ணி பாருங்கள். அதை செலவு பண்ணிவிட்டு ஒரு ரூ. 100 போய் நில்லுங்க, எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா அவங்கவுங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இந்த காலத்தை பொறுத்தவரை நம்ம அடுத்தவங்களை சொந்தக்காரமாக யாராக இருந்தாலும் எதிர்பார்த்து வாழ முடியாது. நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிறோன்னா நமக்கு நல்ல தொழில் இருக்குது, நமக்கு நல்ல சம்பளம் கிடைக்கிது. அப்புறம் இதை விட வேறு என்ன வேணும்? நிறைய நல்ல விஷயங்களை பேசணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. நான் பேசணும். நம்ம நடைமுறையில் பார்க்குறோம் எப்படி இப்படிலாம் நடந்துக்கிறாங்க, எப்படி இப்படிலாம் இருக்கிறாங்கன்னு. அதுக்கு எனக்கு ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி இந்த வேலை செஞ்சுக்கிட்டு தான் நான் வீடு கட்டி இன்றைக்கி எவ்வளோ கடன்கள்லாம் கட்டி எவ்வளவோ சமாளித்து வந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி சம்பளம் வாங்கும்போது கூட கஷ்டமாக இருக்குனாக்கா நீங்கள்லாம் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? கொஞ்சம் சம்பளத்தை வாங்கிட்டு நம்ம வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும். யார் மனசையும் புண்படுத்தவும் இல்லை, யாரையும் நான் குறை சொல்லலை. நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணுன்றதை அதனால தான் சொல்கிறேன். கடவுள் பக்தி இருக்கணும். கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம நல்வழியில் நடந்தோம்னா எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அன்னன்னைக்கும் காசை வாங்கி குடிச்சிட்டு ஒரு ரோட்டில் விழுந்து கிடந்து அடிபட்டு கிடந்தாலும் கூட அது கூட இன்னொருத்தனை போய் கையேந்தி நிற்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு செலவு பண்ணக்கூட. அப்போ இது எதுக்கு இந்த கொடுமையெல்லாம்? அப்படியே குடிக்கிறதாலும் வீட்டில் வந்து குடிங்க. எதுக்கு ரோட்டுக்கெல்லாம் அங்கன்னு உட்காந்து குடிச்சுப்புட்டு எதுக்கு இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து ஏதோ கொஞ்சமாக குடிக்கிறீங்களா? நம்ம குடும்ப நிலைமையும் யோசிக்கணும், எல்லாத்தையும் யோசிக்கணும். நம்ம வந்து அடுத்தவங்ககிட்ட போய் இந்த காலத்தில் போய் ஒரு ரூ. 100 ரூ. 50 கட்டணம் கூட கொடுக்க மாட்டாங்க. எனக்கெல்லாம் தாய் தகப்பனுக்கு அடுத்தபடியாக நான் நினச்ச கடவுள் வந்து என்னோட தொழில் தான், என்னோட அந்த ஆயுதங்கள் தான், நான் வேலை செய்கிற பொருள்கள் தான். அதை வச்சு தான் நான் இந்தளவுக்கு வந்தேன். அதுதான் என்னோட கடவுள். நான் படிக்கலைனாலும் கூட கடவுள் நம்ம மனசுக்குள்ளே உள்ளதாங்கிற சித்தர்கள் அந்த சொல்கிறத கேட்டு அதுகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து கடவுள் அந்த மனசுக்குள்ளே தான் நினைப்பேனே தவிர கோயிலுக்கு போவேன், சாமிகளை வேண்டுவேன். ஆனால் வந்து பெரும்பாலும் வந்து எனக்கு கடவுள் நமக்குள்ளே உள்ள கடவுள் தான். நமக்குள்ளே தீய சக்தியில் வெளியில் போச்சுன்னா கடவுள் நமக்குள்ளே வந்துடுவார். நமக்குள்ளே தீய சக்தியில் வச்சுக்கிட்டு தேவையில்லாததெல்லாம் வச்சுக்கிட்டு கடவுள்னு போனால் அதில் எந்த பயனும் கிடையாது. மெயினாக வந்து நம்மளுடைய தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா கூட அன்பாக இருக்கணும். அவங்கள வந்து அவங்க மனசு நோக நடந்துக்கக்கூடாது. அவங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கிறணும். அதை பார்த்துக்கிட்டாலே நமக்கு அந்த கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும். பேசும்போது வார்த்தைகள் கொஞ்சம் தவறாக வந்தாலும் மன்னிச்சுங்க. என் மனசில் பட்டதை சொல்கிறேன். நான் ரொம்ப இறக்க குணம் உள்ளவன். நான் வந்து இதை நடைமுறையில் பார்க்கும்போது 1000 வீடுகளில் வேலை செய்யணும். 30 வருஷமாக எவ்வளோ வீட்டில் பழக்கணும். அவங்கவுங்க எப்படி பழக்க வழக்கங்கள்லாம் நமக்கு தெரியும். யார் எப்படி என்னங்கிறத நமக்கு ஓரளவு தெரியும்.